புடிச்ச நத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணி வேக வச்சிட்டேன். கடையில எண்ணெய் ஊத்தி கட் பண்ண ஆனியன், மிளகாய், தக்காளி ஒண்ணா போட்டு வதக்கி அந்த தொக்கு போல வந்ததும் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி ஒயிட் ரைஸ்ல சுட சுட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா பிளாஸ்டா இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பாண்ட்ஸ்ல கிடைக்கிற நத்தைகள் இதை பிடிச்சி கிளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடுறது வர்த்தா? தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஈஸியான சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன் பத்தி உங்களுக்கு நியூட்ரிஷன் டீடைல்ஸ் டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏங்க வெயிட் லாஸ்க்கு இது ஒரு சூப்பரான புரோட்டீன்ங்க. என்ன 100 கிராம் நத்தையில பாத்தீங்கன்னா 90 கேலரி தாங்க. 12 16 கிராம் புரோட்டீன், 2 கிராம் விட கம்மியான ஃபேட்டுங்க. அண்ட் சிறு ஊட்டச்சத்துக்கள்னு எடுத்தீங்கன்னா இரும்பு, கால்சியம், விட்டமின் பி அண்ட் பாஸ்பரஸ், எலும்போட சத்துக்கு எதெல்லாம் தேவையோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு 25% இருக்கு. ஸோ டெஃபினட்டா வர்த்து தான். ஆனா இந்த நத்தைகள் நீங்க எங்கிருந்து பிடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க பிடிக்கிற இடத்துல ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கு, இல்லைன்னா அந்த நீரில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த நத்தையை நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா நல்ல தண்ணில இருந்து எடுக்கிற நத்தையிலேயே இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை நல்லா வேக வச்சு நல்லா சமைச்சு நம்ம சாப்பிடணும். கடல்ல இருக்க நத்தை நிறைய நாங்க பிடிச்சி சாப்பிடுவோங்க. அதனா கொஞ்சம் எறா மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் சூவி டேஸ்ட் இருக்கும். நல்ல நீர் நத்தை எந்த டேஸ்ட்ல இருக்கும் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வினோதமான சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் பத்தி நான் பேசணும்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.